ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு ராகி எடுத்துக்கோங்க. இந்த ராகி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ராகியில் நல்லா தூசு இருக்கும். அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 இல்லைன்னா 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் காலையில் ஊற வச்ச சாயந்தரம் தான் இதை நான் செய்ய போகிறேன். நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு கப் அளவு தேங்காயை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை மெல்லிசான துணியில் சேர்த்து வடிகட்டி பால் எடுத்துக்கோங்க. இப்படி பால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டீ வடிகட்டுறதுல கூட நீங்கள் பால் எடுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பால் எடுத்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு கப் அளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த பால் கூடயே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பேன் வச்சு மிதமான தீயில இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. சீக்கிரமாவே கெட்டியாக ஆரம்பிக்கும். அரை மணி நேரத்திலேயே இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் கெட்டியாயிருச்சு பாருங்க. இந்த மாதிரி பேன்ல ஒட்டாம வந்த உடனேயே ஒரு சின்ன பாத்திரத்தில் நெய் தடவி அதுக்கப்புறமா இதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இருக்கிறதுனால அதிலிருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால தனியா எண்ணெய் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நல்ல வாசனையாகவும் இருக்கும். 1/4 மணி நேரத்திலேயே ஆறிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறமா பிளேட்ல போட்டு கட் பண்ணி சாப்பிடலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். 3 பொருள் இருந்தா போதும். ஒரு கப் ராகி, ஒரு கப் தேங்காய், ஒரு கப் வெல்லம், வாசனைக்கு ஏலக்காய். ராகியை வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரியாவது செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ராகியில அந்த அளவுக்கு சத்து இருக்கு. உடம்புக்கு நல்ல பலத்தை தரும். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு. தேங்க்யூ.